அபிராமி. முடிஞ்சா போ, உன் பொண்டாட்டி கிட்ட போய் அந்த பென்ட்ரைவ் எடுத்துக்க. போடா போடா. ஏய், ஏண்டா 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 என்ன கொலகாரனா மாத்துறீங்க? நான் தான் போயிட்டே இருந்தேன்ல, பின்னாடியே வந்து ஏன்னு வந்து குத்துறேன். யார் விதியை யாரால மாத்த முடியும்? ஏய் சார், எங்கேயாவது கொண்டு எரிச்சிருக்கடா. ஓகே சார். அபிராமி, அபிராமி, நடக்கு. அபிராமி, என்னம்மா கூப்பிட்டா? நல்லா கேட்டீங்கன்னாப்பா. என்ன நீ மீன் கடையில ஏலம் போடாத குறையா அபிராமி அபிராமின்னு கூவினே இருக்கிறேன். உன் கையில ரியாக்ஷனியா காணா? என்னாச்சு கண்ணு உனக்கு? தப்பா எடுத்துக்காதே, நான் வேற ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். நீ என்ன யோசனையில இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். வேலு வந்து எல்லா மேட்டரையும் சொல்லிக்கினா. ஸ்கூல் நடத்துறாங்களா இல்ல கம்பெனி நடத்தினுக்குறாங்களா? இத பாருக்கண்ணே, அத விட இந்த ஸ்கூல் இல்லைன்னா ஊர்ல வேற ஸ்கூல்ல இல்லையா என்ன? இத பாரு, அம்பிகாவை வேற நல்ல ஸ்கூல்ல சேர்த்துக்கலாம். நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் அதுக்காக கவலைப்படலம்மா. ஒரு மனுஷன் ஆபத்துல மாட்டின்னு இருக்கான்னு தெரிஞ்சும் அவருக்கு என்னால உதவி பண்ண முடியலையேன்னு நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. வேலை இன்னாடா என்ன நடந்துச்சு? அபிராமி இன்னத்துக்கு இப்படி மனசொடிஞ்சு பேசி நிக்குது? அது அது ஒண்ணுலமா, ஒரு 4 தெரியுங்க ஒரு மொட்டையை துரத்தின்னு வந்தானுங்கம்மா. அந்த மொட்டை கபால் நம்ம ஆட்டோல தொத்திக்கணும்மா. ஆனா அவனை விடலையா, குக்கி போட்டு இசுக்கிற மாதிரி இசுட்டானுங்கம்மா. அவனுங்க பாக்கிறதுக்கு ஒருத்தனும் எருமாடு கணக்கா இருக்கிறானுங்கம்மா. அங்க போய் நம்ம ஹீரோஸ்ட காமிக்க முடியுமாம்மா? அப்படியே இருந்தா கூட என்ன பத்தி நான் கவலைப்படலாமா. ஆட்டோ உள்ள அக்கா இருக்குது, நான் அக்காக்காக தான் அப்பீல் பண்ணி எதுவும் கண்டுக்காம விட்டேன். வேலு, ஒரு மனுஷன் ஆபத்துல இருக்கிறச்சே உதவி பண்றதுதான் மனுஷனோட குணம்னு சொல்லுவா. வண்டி நிப்பாட்டு நான் எவ்வளவு தூரம் சொல்லி பார்த்தேன். என் பேச்ச கேட்காம வண்டியை திருப்பிட்டு ஆத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். ஒன்னும் பேசாத, அது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். நாம கண்டும் காணாம வந்தது ரொம்ப தப்பு. சரிக்கா, என் மேல தான் தப்புன்னு வச்சுக்கிறேங்க. இப்ப என்னக்கா பண்ணலாம்? அங்கதான் என் வாயடிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன். அவரை காப்பாத்த முடியல. இப்ப நேரா ஸ்டேஷனுக்கே கூட வா. அந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுட்டு வந்தாதான் என் மனசு ஆறும். அவள் தானக்கா, உன் சந்தோஷம் தாங்க எனக்கு முக்கியம். வாக்கா போலாம். நிலையா யகா, என் புருஷன் மேலயும் என் மாமியார் மேலயும் உனக்கு என்னக்கா கோவம்? உன்னை காப்பாத்தி வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சதுக்கு அவங்களுக்கு பாடம் கட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? ஏன் இப்படி பேசுற வள்ளி? வேற எப்படிக்கா பேச சொல்ற? ரவுடிங்க எதிரா புகார் குத்தா என்னென்ன பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியாதுக்கா? அதுவும் இல்லாம தொழில விட்டுட்டு அவர் கோர்ட்டு கேஸ்னு அழிஞ்சினுக்கணும். அத்தை விடுக்கா, பட்ட பகல்லையே நடு ரோட்லயே கொலை பண்றானுவா. வீட்டுக்குள்ளார வந்து என் புருஷனையும் என் மாமியாரையும் போட்டு தள்ளுறதுக்கு எம்மா நேரம் ஆகும்க்கா. அடியே அடியே, வாய மூடிக்கிட்டு கம்முன்னு இரு. உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் இருக்கட்டும். ஆனா அபிராமி பொண்ணு இந்த ஊருக்கு புதுசு தானே, அதான் புரியாம பேசி நிக்குது. அத பக்குவமா எடுத்து சொன்னா அத புரிஞ்சுக்க. கேவி, நீ கொஞ்சம் சும்மா இரு. இந்த மாதிரி மேட்டர்லாம் சும்மா பூசி மொழிலாம் இருக்க முடியாது. மூஞ்சில ஆச்சா மை சும்மா பட்டாருன்னு சொல்லிடணும். என்னடா தபாருகா, எனக்கு உன் மேல மதிப்பும் மரியாதையும் அதிகமாவே கீது. உன்னால் தான் நான் இந்த வீட்டுக்குள்ள திரும்பி வந்து என் பூசனோட வாழ்ந்து நிக்கிறேன். அத நான் மறக்கவே இல்ல.
அதுக்கோசரம் நீ போடுற தாளத்துக்குலாம் எங்களால ஆடின்னு இருக்க முடியாது. யாரும் யார் தாளத்துக்கும் ஆட வேண்டிய அவசியமே இல்ல. எல்லாருக்கும் சுய புத்தி இருக்குன்னு நேக்கு நன்னாவே தெரியும். என்ன போய் அதிகாரம் பண்றவன்னு நீ என்ன பார்த்து எப்படி சொல்லலாம்? ஏய், ஏய், வாடி இப்படி. என்னடி? என்ன? அக்கா கிட்ட இஷ்டத்துக்கு பேசுறீங்கற? யோ, ஆமாயா. பேசுறவங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டேன். ஏன் வாயா வந்து அடிக்கினே இருப்ப? ஏய், உள்ள போடின்னு சொல்றேன்ல. போக மாட்டேன். அம்மா, நீ சும்மா இருமா. யோ, இப்ப என்னத்துக்கு என் மேல கைய வாங்குன? இந்த வீட்டுக்குள்ள பெருக்கிறதுக்கும் சமைச்சு போறதுக்கு மட்டும் தான் ஆளா? மனசுல பட்டதை சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? ஏய், ரொம்ப பேசுற நீ. வேலு, வேலு நிறுத்து. இப்ப ஏன் அவளோட சண்டை போடுற? உன் புடிவாதத்தால் தான்க்கா இதெல்லாம் நடக்குது. அக்கா, இது உன் ஊரு மாதிரி இல்லக்கா. கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது வெட்டு குத்து நடந்துகிட்டே தான் இருக்கும். கண்ணும் காணாம நம்ம வேலையை நாம தான் பார்த்துன்னு போயினே இருக்கணும். அப்பதான் இந்த ஊர்ல போய்க்க முடியும். பாருகா, இப்ப நாமளே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குத்தோன்னு வச்சுக்கோ. அப்பால அவன் நம்ம வீட்டுக்குள்ளார பூந்து எல்லாரையும் வெட்டிட்டான்னு வச்சுக்கிய. அப்பால நம்மள யாருக்கா காப்பாத்துவா? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்கா, உனக்கே புரியும். அம்மா, வள்ளிக்கண்ணு பட்டு பட்டுன்னு வாய் துடுக்கா பேசினாலும் அவ சொல்றதுலயே நியாயம் இருக்கு. இத பாரு, இந்த ஊர்ல தினம் ஒவ்வொருத்தனை யாரையாவது வெட்டினே தான் இருப்பாங்க. இந்த ஊர் அப்படித்தான். எல்லாரையும் போய் காப்பாத்துறதுக்கு நீ நானும் சாமி இல்ல கண்ணு, சாதாரண மனுஷங்க. இத பாரு, நமக்கே ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இந்த குழந்தைக்கு யார் ஆதரவு? இதுக்காக தானே நீ இருக்கிற. இதை யாரு காப்பாத்துவாங்க? நல்லா யோசனை பண்ணி பாரு. அம்மாடி, நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு ஆக வேண்டியதை பாரு கண்ணு. அதாம்மா நம்ம எல்லாருக்கும் நல்லது. ஆமாக்கா, நல்லா யோசிச்சு பாத்துக்கா. சார், அந்த ஜெயராமனை தான் போட்டு தட்டுமே, அப்புறம் ஏன் சார் டென்ஷனா இருக்கீங்க? அவனை போட்டு என்னடா பிரயோஜனம்? அவங்கிட்ட இருந்த பென் டிரைவை தான் கோட்டை விட்டுட்டோமே. அந்த ஆதாரத்தை வாங்கறதுக்காக தான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்தோம். இப்போ எல்லாமே வேஸ்டா போச்சு. அந்த ராஸ்கல் நம்ம உயிரை வாங்கிட்டு அவன் நிம்மதியா செத்து போயிட்டான். அந்த பென்ட்ரைவ் வேற யார்கிட்ட மாட்டினா தானே உங்களுக்கு ப்ராப்ளம். உங்க பொண்டாட்டிட்ட தானே அந்த பென்ட்ரைவ் இருக்கு. நீங்க கேட்டா அவன் கொடுத்துட போறாங்க. ஆமாண்டா, நான் கேட்டா அவன் கேள்வி கேட்காம கொடுத்துருவா பாரு. முட்டா முட்டா. வேற எவன் கையில போயிருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன்டா. ஏதாவது ஒரு வழியில என்னால அதை வாங்க முடியும். ஆனா என் பொண்டாட்டி கையில மாட்டினதுதான் பெரிய ப்ராப்ளம். அவன் மனசுல ஏதோ பெரிய தமிழ் சினிமா ஹீரோயின் நடக்கும். எப்ப பார்த்தாலும் தர்மம் நியாயம்னு பேசிக்கிட்டு இருக்கான்.
அடுத்தவங்க தப்பு பண்ணாலே அவளால தாங்க முடியாது. கட்டின புருஷனே தப்பு பண்ணிருக்கான்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், நார் நாரா கிழிச்சு தொங்க விட்டுருவா. மத்தவங்களுக்கு கொடுக்கறத விட புருஷன் எனக்கு ரொம்ப சிவியரான தண்டனை கொடுப்பாடா. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு குழப்பமாவே இருக்கு. என் பொண்டாட்டி கலெக்டர்ங்கிறதுனால அவளுக்கு ஆபீஸ்ல கார் கொடுத்திருக்காங்க. ஆனா அவ ஏன் ஆட்டோல போனான்னு தான் எனக்கு புரியல. டேய், நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. ஜெயராம் ஒரு ஆட்டோல ஏற முயற்சி பண்ணான்னு சொன்னீங்களே, அந்த ஆட்டோல என் பொண்டாட்டியை பாத்தீங்களா? இல்ல சார். டேய், அவசரப்படாதீங்க. நிதானமா யோசிச்சு சொல்லுங்க. பாத்தீங்களா? பாத்தீங்களா? சொல்லு. சார் நாங்கள் நல்லா தான் சார் யோசிச்சு சொல்கிறோம். நான் ஜெயராம ஆட்டோவில் எடுத்து போட சொல்ல, கலெக்டர் ஆட்டோ இல்லை சார். ஆமா சார், சாகுற நேரத்தில் கூட உங்களை டென்ஷன் பண்ணி நீங்க பயந்து சாகணுங்கிறதுக்காக அவ வேணும்னு பொய் சொல்லியிருக்கான்னு தான் எனக்கு தோணுது சார். ஒரு வேளை அவங்க ஆட்டோவில் இருந்திருந்தா அவங்க எட்டி பார்த்துருப்பாங்க சார். அவன் பிளான் பண்ணி உங்களை குழப்பிருக்கான். நாங்க நிச்சயமா சொல்லுவோம் சார். அந்த பென்டிரைவ் கலெக்டர் மாட்டா போகல. நீங்க கூலா இருங்க சார், கவலையப்படாதீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஏய், சும்மா வார்த்தையால ஆறுதல் சொல்றது ஈஸிடா. மாட்டிக்கிட்டா கம்பி எண்ண போறது நான் தான். என் பொண்டாட்டிக்கு கலெக்டர்ங்கிற பந்தா கிடையாது. தேவைப்பட்டா நடந்து கூட வீட்டுக்கு வருவான். அவ ஆட்டோல போறதுக்கு சான்ஸ் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம சாகரப்ப ஜெயராமோட கண்ணை நான் பார்த்தேன். ஆதாரங்களை சரியான ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டோங்கிற நிம்மதி அவன் கண்ணுல தெரிஞ்சதா. வாய் பொய் சொல்லலாம், ஆனா கண்ணு பொய் சொல்லவே சொல்லாது. இப்போ என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க சார். எனக்கு எதுவுமே புரியலடா. நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுங்க. சரண்யா கையில பென் டிரைவ் கிடைச்சதா இல்லையான்னு அவளோட ரியாக்ஷன்லயே தெரிஞ்சிடும். அவ ரியாக்ட் பண்ற வரைக்கும் நாம வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்னக்கா ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிட்ட? ஏய், ஊருக்கு வந்து பூமியில தொட்டு கும்பிடுற? உன் சாவிடா. சரிக்கா. சின்ன அக்கா போய் செக் இன் பண்ணிட்டு சாவி எடுத்துட்டு வந்துரு. சரிக்கா. கான்ட்ராக்ட் நம்ம கிடைச்சிரும்ல, பார்ட்டி சொதப்பிட மாட்டானே. எத்தனை வாட்டியா கேட்ப? கண்டிப்பா கிடைச்சிரும்.
கமிஷன் அதிகமாக கொடுத்துருக்கேன்ல அதனால தான் எனக்கு பயமா இருக்கு. பணத்துக்கு நான் கேரண்டி. அது சரி. கொஞ்சம் எந்திரிச்சு வாயா. என்னையா எதுக்குயா கூப்பிட்டு வந்த? பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது யார் தெரியுமா? காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் சரண்யா. அவங்க காதல் விழுந்துச்சு, கான்ட்ராக்ட் கட் ஆயிடும். ஒருவேளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்து பிடிக்க போறாங்களோ? அதெல்லாம் ஒன்றும் இருக்காதியா. அவங்க வேற வேலை விஷயமா வந்திருப்பாங்க. இதுக்கு இந்த இடத்த விட்டு காலி பண்ணுவோம் வா. அக்கா ரூம் கீ ரெடி. ஓகே. எந்த ஃப்ளோர்? செகண்ட் ஃப்ளோர்.